அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். நிலைமை கொஞ்சம் மோசமான பக்கம் திரும்புது மக்களே. எந்த நேரத்தில் குழப்பம் அதிகரிக்கும் அப்படின்னு தெரியாது. நான் அதுக்கான ஒரு வீடியோ அத்தாட்சியை போடுறேன் பாருங்கள். ஈராக்கில் சவுதி அரேபியா அடிச்சிருக்கிறத பாருங்கள். மிலிட்டா கேம்ப் வந்து அடிச்சிருக்கிறாங்க. ஃபுல்லாக சவுதி அரேபியா அடித்தது நேற்று. من حيث الهوية هي مقاتلات أمريكية سعودية. جغرافيا شملت الضربات مناطق عدة في العراق من شماله إلى جنوبه وفق الحشد الشعبي. مقراته في بغداد وواسط ونينوى والبصرة وكركوك وكربلاء والديالى. أسفرت الهجمات عليها عن مقتل 20 من منتسبي الحشد. بينما أفاد مصدر الأمني للتلفزيون العربي இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் இந்த உயிரிழந்தாங்க இல்லையா, அந்த இதுக்குள்ள வந்து உயிரிழந்திருக்கிறாங்க நிறைய பேர். அவங்களுடைய மரணம் இதை வந்து இது பண்ணுறாங்க, ஜனாசா நல்லடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. நேற்று நிறைய பேர் உயிரிழந்திருக்கிறாங்க, நிறைய பேர் படுகாயம் அடைந்திருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு வான்வழி தாக்குதல் சவுதி அரேபியா நடத்திருக்குது. இது வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த மிலிட்டாஸ் இருக்காங்க இல்லையா, ஒரு ஆயுததார படைகள் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்குது, மிகப்பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அதே போல் அவங்க வந்து ஈராக் கவர்மெண்ட்டை நேரடியாக எச்சரிக்கிறாங்க. இப்படி நேரடியாக சொல்கிறாங்க, நீங்கள் இனிமேல் இதில் தலையிடக்கூடாது, நாங்கள் இதுக்கு பழி தீர்ப்போம், இதுக்குரிய பிரச்சனையை நாங்களே பார்த்துக்குவோம், இதில் கவர்மெண்ட் தலையிடக்கூடாது, ஈராக் கவர்மெண்ட் உங்களுடைய வேலையை நீங்கள் பார்த்துக்குங்க, நாங்கள் இதை ஹேண்டில் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நேரடியாக வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈராக் பக்கம் இருக்கக்கூடிய இந்த மிலிட்டாஸுக்கு ரெண்டு பக்கம் சப்போர்ட் இருக்குது. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதிகளுடைய, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இல்லை 3 பக்கம்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் ஐஆர்ஜிசியும் இருக்குது, ஹிஸ்புல்லாவும் இருக்குது லெபனான் பக்கம். அப்போ இந்த மாதிரி 3 பக்கமும் இவங்களுக்கு இந்த சப்போர்ட் இருக்குது. இதை வச்சு இவங்க நாங்கள் என்ன செய்கிறோமோ அதை வந்து ஈராக் கவர்மெண்ட் கண்டும் காணாமல் இருக்கணும், இல்லையா நாட்டுக்குள்ளே புரட்சி வெடிக்கும், நாட்டுக்குள்ளே மீண்டும் உள்ளூர் கலவரம் வெடிக்கும் அப்படின்ற மாதிரி எச்சரிச்சிருக்கிறாங்க. உள்ளூர் புரட்சி வெடிச்சிச்சின்னா மறுபடியும் மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்கு நாடு வந்து முகம் கொடுக்க வேண்டி வரும். அதனால் ஈராக் கவர்மெண்ட் மொத்தமாகவே இப்போ ஒரு ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறாங்க. என்னடா பண்ணுறது அப்படின்னு தெரியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டு போய் நிற்கிறாங்க. என்னடா பண்ணுறது, இவங்க வேறு இப்படி சொல்கிறாங்களே, என்ன தான் செய்கிறது அப்படின்ற நிலைமையில் ஈராக் கவர்மெண்ட் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறாங்க. அதே போல் இனி வரும் நேரங்களில் இந்த நடந்த சம்பவங்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு ஏற்பாடுகளை நாங்கள் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்கிறாங்க. யார்? இந்த ஈராக்குடைய அரச தரப்பு. இது எப்படி போய் எங்கே இதை முடிச்சு விடுவாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சிந்தனையிலேயே போயிட்டுருக்குது. பார்க்கலாம், யோசிப்போம், எங்கே தான் போய் முடிய போகுதுன்றதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் நிலைமை, நான் உங்களுக்கு வீடியோஸ்களை காட்டினேன், இதெல்லாம் போட முடியாது, நான் ட்ரை பண்ணேன் கடைசியில் போடுறதுக்கு, என்ன செய்கிறானுங்கன்னு பார்ப்போம். வீடியோஸ் நிறைய போட முடியலை, தூக்கிடுறாங்க. அதனால் சில விடயங்களை நான் வந்து அதுதான் உங்களுக்கு வாயால் சொல்கிறது, காட்ட முடியாத காட்சிகளை. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, நேற்றே நான் உங்களுக்கு போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், அந்த என்ன அசிரியிலோன்னு சொல்லி ஒரு பேர் அந்த ஆள் சொல்கிறான், அரபிகள் என்றைக்குமே எங்களுக்கு சகோதரங்கள் கிடையாது. இந்த இருக்கு பாருங்கள், த லீடர் இன் த பாப்புலர் மொபிலைசேஷன் ஃபோர்ஸ் அபு அஸ்ரேல் a message to the செய்தி கண்டம்ஷன் என்று அடித்ததுக்கு நாங்கள் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை தெரிவிப்போம். 1000 times we said the Gulf are our enemies. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் 1000 தடவை சொல்லிட்டோம், கல்ஃப் நாட்டவர்கள் வந்து, அரபு நாட்டவர்கள் வந்து எங்களுக்கு எதிரிகள் தான் அப்படின்னு. எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலை மக்களே. நிலைமை ரொம்ப மோசமாக மாறிக்கிட்டு போகுது. பிரார்த்தனை பண்ணுவோம். நடக்கிற நிலைமைகளை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், தெரிஞ்சுக்கோங்க.
மனசு தைரியமாக வச்சுக்கோங்க, பிரார்த்தனை பண்ணுங்கள், இருக்கிற இடங்களில் கவனமாக இருங்க. دكتور عبد الرحمن، باكستان بذلت جهودا كبيرة ومضنية أيضا، وضحت ربما بوقتها وبجهدها من أجل نزع فتيل الحرب في المنطقة، لكن في كل مرة يخيب الإيرانيون الظن الباكستاني فيما يخص النتائج، وآخرها إطلاق الصواريخ البالستية على الأردن بدعوى استهداف يعني مجموعات عسكرية أمريكية، أو كما يدعون قاعدة أمريكية. هم وضعوا قواعد في كل مكان على هذه الأرض. فكيف هو الوضع بالنسبة للقائمين على السياسة الباكستانية، عاصم منير تحديدا، وأيضا وزير الخارجية، فيما يخص المشاورات مع إيران مع دخول قطر أو مع عدم دخول قطر، يعني كان لهم الجهد الأكبر؟ التحية لك ولضيفك الكريم والمشاهدين الكرام. نعم، حقيقة لم يخيب الإيرانيون فقط الظن أو على الأقل التفاؤل الباكستاني، وإنما خيبوا التفاؤل الإقليمي والدولي والعالمي إجمالا. يعني كانت باكستان منذ اليوم الأول وهي بذلت مجهودا جبارا في هذا المجال، أو في سبيل إيصال الطرفين إلى طاولة المفاوضات، وأن ما يمكن حله بالأدوات الدبلوماسية خير بكثير مما يمكن أن تفتتوه في المنطقة أو تدمروا المنطقة بهذه الحرب الشعواء التي لن تنتهي ولن تنتهي على الأقل على المستوى المنظور القريب. ولذلك حاولت، حتى أن لاحظنا مثلا خلال الفترة الماضية كانت دول الوساطة تتوسع أيضا، وطلبت إسلام آباد من دول الوساطة من يستطيع أن يقدم شيئا فليقدم. دخلت قطر، دخلت أيضا سلطنة عمان في هذا المضمار، وكان الناس متفائلين على الأقل هنا مثلا كما قرأت هنا على الساحة الباكستانية أن مذكرة إسلام آباد للتفاهم التي كانت وقعت بين الطرفين وكانت هي الأساس الذي سينطلق عليه فيما بعد. ثم بعد ذلك دعوة باكستان قبل أسبوعين عندما طلب المتحدث باسم وزارة الخارجية الباكستانية التقاء الفريقين على الأقل على المستوى التقني، ناقشوا ما يوجد من مشاكل في مذكرة التفاهم التي تقولون أنها فضفاضة وغير واضحة. ثم هذه المناقشات ستفضي إلى ملحقين، الملحق الأمني والملحق القانوني، اللذين سيتم إضافتهما إلى مذكرة التفاهم، أو حتى تحسين نقاط مذكرة التفاهم.